எல்லாருக்கும் தெரியுமா யானைமலையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு? யானைமலை நல்லாவே கிராஸ் பண்ணி இருக்கிறனால தான் பூகம்பமே மதுரைக்கு வராது அப்படின்னு ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு மலைக்குள்ள கிட்டத்தட்ட 2000 வருஷம் வரலாறு புதைஞ்சிருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? வாங்க, இன்னைக்கு நாம அப்படி ஒரு மலை, அதாவது யானைமலையோட கதையை தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நம்மளோட இந்த பயணம் ஆரம்பமாக போகுது. வாங்க, இந்த மலைக்குள்ள மறைஞ்சிருக்கிற ரகசியங்களை ஒவ்வொன்னா நாம சேர்ந்து பார்க்கலாம். இந்த முழு விளக்கத்திலையும் நாம யானைமலையோட ஒவ்வொரு வரலாற்று அடுக்கையும் பார்க்க போறோம். முதல்ல இது எப்படி மதுரையோட ஒரு அடையாளமா இருக்கு, அப்புறம் எப்படி இது சமண முனிவர்களுக்கு ஒரு முக்கியமான இடமா மாறுச்சு, அதுக்கப்புறம் இந்த தெய்வங்கள் எப்படி இங்க வந்தாங்க, கடைசியா இத்தனை நம்பிக்கைகளும் சேர்ந்து எப்படி ஒரு கல்வெட்டு மாதிரி இந்த மலையில பதிஞ்சிருக்குன்னு நாம பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் பகுதியில இந்த மலை ஏன் இவ்வளவு பழமையான ஒரு முக்கிய அடையாளமா இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பேருக்கான காரணத்தையே பாப்போமே. யானை மலைன்னு ஏன் சொல்றாங்க? ஒரு பெரிய யானை அமைதியா அதோட தும்பிக்கைய ஒரு பக்கமா வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த மலை தோற்றமளிக்குது. அதனாலதான் இந்த அருமையான பெயர். இது சாதாரண மலையா? இல்லவே இல்ல. சுத்தி இருக்கிற தட்டையான நிலத்திலிருந்து திடீர்னு 90 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 மாடி கட்டிடம் அளவுக்கு உயரமா நிக்குது. அதனாலதான் நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் இந்த மலை உங்க கண்ணை விட்டு அகலாது. இந்த மலையோட முக்கியத்துவம் அதோட அளவுல மட்டும் இல்ல. 2000 வருஷத்துக்கும் மேல மதுரை நகரத்தோட ஒரு பாதுகாவலனா, ஒரு காவல் தெய்வமா மக்கள் இத பாக்குறாங்க. இப்போ நாம இந்த மலையோட கதையில இன்னும் கொஞ்சம் ஆழமா போக போறோம். அதோட முதல் அத்தியாயம், அதாவது சமண முனிவர்களோட காலத்துக்கு போலாம். அவங்களுக்கு இந்த இடம் எப்படி ஒரு சரணாலயமா மாறுச்சு? இந்த கால வரிசைய பாருங்க. கதை கிமு 2ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிக்குது. அப்பதான் சமண முனிவர்கள் இங்க வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சங்காலத்துல கிபி முதல் நூற்றாண்டுல நாம இன்னைக்கும் பார்க்கக்கூடிய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் உருவாகுது. அப்புறம் கிட்டத்தட்ட கிபி 9-10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அங்க சிற்பங்கள் செதுக்கப்படுது. யோசிச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கும் மேல ஒரே இடத்துல ஒரு ஆன்மீக மையம் இயங்கிக்கிட்டே இருந்திருக்கு. சமண முனிவர்கள் விட்டுட்டு போன தடயங்கள் என்னென்னு பார்க்கலாமா? இயற்கையா இருந்த குகைகள்ல அவங்க வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சிருக்காங்க. தவம் செய்யறதுக்காக பாறைகளையே படுக்கையா செதுக்கியிருக்காங்க. இத கற்படுக்கைகள்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களோட தீர்த்தங்கரர்களான மகாவீரர், பார்ஷ்வநாதர் இவங்களோட சிற்பங்கள். முக்கியமா யார் யார் தானம் கொடுத்தாங்கன்னு சொல்ற தமிழ் பிராமி வட்டெழுத்து கல்வெட்டுகள், இதெல்லாம் ஒரு கால பெட்டகம் மாதிரி. சமணர்களோட கதை ஒரு பக்கம் இருக்க, வரலாற்றுல இன்னொரு பெரிய திருப்பம் நடக்குது. அதாவது இந்து தெய்வங்கள் இந்த மலைக்கு வராங்க. பாண்டியர்கள் காலத்துல ஒரு பெரிய உருமாற்றம் நடக்குது. மலையடி வாரத்துல பாத்தீங்கன்னா 2 முக்கியமான குடவரை கோயில்கள் இருக்கு. ரெண்டுமே ஒரே காலத்துல, அதாவது 8ஆம் நூற்றாண்டுல பாண்டியர்களால கட்டப்பட்டது. ஒன்னு யோக நரசிம்மர் கோயில் விஷ்ணுக்காக, இன்னொன்னு லாடன் கோயில் முருகனுக்காக. ஒன்னு வைணவம், இன்னொன்னு சைவம். ஒரே மலையில ஒரே காலத்துல பாறைய குடைஞ்சு 2 பெரிய பிரிவுகளுக்கும் கோயில் கட்டிருக்காங்க. இந்த கோயில்கள் வந்ததுக்கு அப்புறம் யானைமலை ஒரு மதத்துக்கு மட்டும் சொந்தமான இடமா இல்ல, பல மத நம்பிக்கைகள் சங்கமிக்கிற ஒரு புனித தளமா மாறுது. இதுக்கு பிறகு வந்த பெரிய பெரிய வம்சங்கள் கூட இந்த இடத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ இந்த வெவ்வேறு மத நம்பிக்கைகள் எப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்துச்சு, எப்படி புராண கதைகள் இந்த மலையை சுத்தி உருவாச்சுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. திருவிளையாடல் புராணம்னு ஒரு நூல் இருக்கு. அதுல சொல்ற ஒரு கதையை கேளுங்க. மதுரையை அழிக்கிறதுக்காக ஒரு பெரிய யானையை அனுப்புறாங்க. ஆனா கடவுளோட அருளால அந்த யானை அப்படியே கல்லா மாறிடுது. ஒரு காலத்துல மதுரையை அழிக்க வந்த யானையே இன்னைக்கு அந்த நகரத்தையே பாதுகாத்துக்கிட்டு நிக்கிதுன்னு அந்த புராணம் சொல்லுது. பாத்தீங்களா மலையோட வடிவத்தை எப்படி ஒரு கதையோட அழகா இணைச்சிருக்காங்கன்னு? இந்த இடத்தோட முக்கியத்துவத்துக்கு இன்னொரு பெரிய ஆதாரம் இத ஆதரிச்ச பேரரசுகள். முதல்ல பாண்டியர்கள், அதுலயும் முற்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள் 2 பேருமே. அவங்களுக்கு பிறகு வந்த சோழர்கள், அப்புறம் விஜயநகர நாயக்கர்கள். தென்னிந்தியாவை ஆண்ட பெரிய சக்திகள் எல்லாமே இந்த இடத்த மதிச்சு பாதுகாத்திருக்காங்க. சரி, இவ்ளோ கதைகள் கொண்ட இந்த மலையோட ஒட்டுமொத்த முக்கியத்துவம் என்ன, இன்னைக்கு இதோட நிலைமை என்ன, அதான் நம்மளோட கடைசி பகுதி. இந்த அட்டவணையோ ஒரு தடவை பாருங்க. இது முழு கதையும் அழகா சுருக்கமா சொல்லுது. கிமு 3ஆம் நூற்றாண்டுல ஆரம்பகால தமிழர்கள் இங்க வாழ்ந்ததுல தொடங்கி, அப்புறம் சமணர்களோட 1000 வருஷ வரலாறு, அடுத்து 8ஆம் நூற்றாண்டுல பாண்டியர்களோட இந்து குடைவரை கோயில்கள், அதுக்கப்புறம் இடைக்காலத்துல பெரிய பேரரசுகளோட ஆதரவு, கடைசியா இன்னைக்கு இது ஒரு பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய சின்னம்.
ஒரு மலைக்குள்ள எவ்வளவு அடுக்குகள் பாத்தீங்களா? இன்னைக்கு இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இந்த மலைய ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு வராங்க. எதுக்குன்னா, இந்த ஈடு இணையற்ற கதையெல்லாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் போய் சேரணும் இல்லையா? யானைமலையை ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்னு சொல்றோம்னா, இது வெறும் ஒரு மலை இல்ல, இது ஒரு கல்லாலான நூலகம். இங்க போனீங்கன்னா சமணம், சைவம், வைணவம்னு 3 பெரிய மரபுகளோட கதைகளையும் ஒரே இடத்துல பக்கம் பக்கமா வச்சு படிக்கலாம். இப்படி ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. நம்ம எல்லாரையும் ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது இல்லையா? நம்மள சுத்தி நம்ம கண்ணு முன்னாடியே இப்படி எத்தனையோ வரலாறுகள் யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருக்கலாம். அடுத்த தடவை நீங்க ஒரு பழமையான மலையையோ ஒரு பாறையும் பார்க்கும்போது சும்மா கடந்து போகாதீங்க. ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பாருங்க, அதுக்குள்ள என்ன கதை ஒளிஞ்சிருக்குன்னு.